வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் கல்யாணங்கிற கொடுமையில் கல்யாண வீட்டில் தாறுமாற குடும்பம் பண்ண கல்யாண கொடுமையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார் இவன் தாண்டா நண்பன். தாலி கட்ட நேரத்தில் மாப்பிள்ளைக்கு என்னத்தை காமிச்சிட்ருக்கான்னு பாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் காமிக்கல, மேட்ச் தான் பார்த்துட்ருக்கான். அதை கெடுக்கிறது யாருன்னு பாருங்களேன். கூட இருந்தே பயப்புள்ளைகளுக்கு 2 பேரும் பிளான் பண்ணி பண்ணுறானுங்கடா. டேய், வாழ்க்கையிலே அந்த பொண்ணுக்கு மொதல் இன்றைக்கி தாண்டா தாலி கட்ட போகிறான். அதையும் நீங்கள் 2 பேரும் பெருசாக பிளான் பண்ணி பண்ணுறீங்க பற்றியில் கெடுக்கிறதுக்கு. இங்கே பாடா மாப்பிள்ள, வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை சும்மா ஜாலியாக இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை அப்படியே கசப்பாக மாறிடும்டா. என்ன காரணம்? எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் சோத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றேன், என்னத்தை சொன்னேன்? இங்கே பாரு மஞ்சள் கைத்த. டேய் மாப்பிள்ள, எல்லாம் கல்யாணத்துக்கு பிறந்தாடா. கல்யாணம் முடியறக்குள்ள எப்படி அவசரப்பட்ட? எப்படி கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாருடா. அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. ஒன் டைம் ஒரே ஒரு தடவை. டேய் ஆட்கள் இருக்குடா, வேண்டாடா விடுறா. டேய் வேண்டாம், சொன்னால் பற்றி எனக்கு சொன்னால் கேட்க மாட்டேன். இரு உனக்கு பாரு கட்டி வச்சுருவாங்க. இங்கே பாடுறா இவங்க தாண்டா பொண்ணு மாப்பிள்ள. தாலி கட்ட நேரத்தில் 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாரு. கொய்யால தூங்கிட்டு இருக்காங்கடா. தப்பாக நினைக்காங்க, நைட்டு ஃபுல்லாக வேலை. ஓ அப்படியா, சரிம்மா ஓகே. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் தீர்க்காய்ச்சியாக இருக்கணுமா, அதனால் தீச்செட்டில் உட்காந்து சாரி என்ன செட்டில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் போட்டுக்கு சட்டை கலத்தி கொடுத்துக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோத்துக்குள்ளே ரொம்ப நல்லவர். பொண்ணு மாப்பிள்ளை மேலே அவ்வளோ பிரியம். அவரப்போ எல்லோரும் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கப்பா. அப்படியானே அப்படியானே நீனே பார்த்துட்டு தானே இருக்கேன். சரியாக போச்சு தம்பி, கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டியாப்பா. என்னண்ணா சொல்கிறேன், என்னென்ன சொல்கிறேன்? சொல்ல கேட்காம பட்டக்குன்னு எடுத்து கட்டி போட்டேன். என்ன நீங்கள் தானே கெட்ட சொன்னா உடனே கட்டிருக்கியா? தாலி யார் கொடுப்பா? ஓ என்னண்ணா சொல்கிறீங்க? பிறகு நீ தாலி கொடுக்குறவங்கள தாலி எடுத்து கட்டிக்கிட்டு இருக்க. தாலி ஏங்கிட்டு இருக்கப்போ என்னத்தரா கட்டிக்கிட்டு இருக்க? ஏன்னா வீட்டில் இருந்து கொடுத்தாங்கண்ணே, அதை வச்சு கட்டிகிட்டு இருக்கேன். சரி போ, வசமாக மாட்டிக்கிட்டேன். கட்டினேன், நல்லா வந்துட்டு போ, நல்லா இருக்கு. சரி தம்பி, வேலைக்கு ஆகுதுவா, இடத்த கழி போகலாம். என்னண்ணே அவன் சோறுலன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கல்யாணத்துக்கு வந்தானா? இங்கே பாருங்கடா, இவங்க 2 பேரும் பண்ணுற கொடுமையை. இவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க போகிறதும், அவங்க சாப்பிட்றதுக்கு இவங்க கோவப்படுறதும், இப்படியே கோவப்பட்டு கடைசியில் இவங்க என்னைக்கு சாப்பிட, நம்ம என்னைக்கு சாப்பிட. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதமாச்சு. கிளம்புவா, நம்ம கிளம்புப்போம். அடுத்த ஒரு கல்யாணத்தை போய் பார்ப்போம் வா. டேய் மச்சி, டீச்சரை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இருக்காங்கடா டீச்சர், கல்யாண குளத்தில். சீக்கிரம் வாடா, அந்த கொஸ்டின் பேப்பரை கொண்டா. நம்ம சீக்கிரம் கொஸ்டின் பேப்பரை திருத்திட்டு இடத்த கழி பண்ணுவோம். வாடா வா டீச்சர். இந்த கொஸ்டின் பேப்பரில் தப்பாக ரைட்டானு கொஞ்சம் அப்படி பாருங்கள் டீச்சர். டேய் என்னோட இது கல்யாண வேலையில் இருக்கும்போது நீ இந்த மாதிரி என்ன டீச்சர் நம்மளுக்குள்ள நீங்கள் வேறு ஒரு அதை மட்டும் திருத்தி கொண்டு கொடுத்துருக்கேன். ஏய் போடா போ, மாப்பிள்ளனுக்காரன். சார் நான் பார்த்துக்கிறேன் டீச்சர். நீங்கள் பார்த்துட்டு மட்டும் விட்டுருக்கலாம். டேய் விடுங்கடா. கல்யாணம் பண்ணாதான் பண்ணேன். ஒரு தடையாட்டு பொண்ணை கட்டி பிடிக்க விடுங்கடா. நீங்களே வந்து கட்டி பிடிச்சினா டேய் சொன்னால் கேளுங்கடா. விடுங்கடா டேய் சொன்னால் கேளுங்கடா. சரி இது வேலைக்கு ஆகாது. இப்போ பாரு, நீங்கள் வாங்க நம்ம இப்போ பாரு. இப்போ பாரு போச்சு முடிஞ்சாங்க. நம்ம மாப்பிள்ளை கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஊதாட்டி நம்ம சுற்றிட்டான். எடுறான் அந்த கிஃப்டை. பாரு கிஃப்ட்டில் பாரு. டேய் ஓப்பன் பண்ணுறேன். எங்கடா ஒழிச்சிக்க? ஓப்பன் பண்ணு. நீ பாரு, இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி நீ எல்லாத்தையும் காமிக்கிறப்போ பாரு. உனக்கு தேவையான முக்கியமான பொருள். நீ கஷ்டப்பட்டு கடையில் வாங்க வேண்டாம், நாங்களே வாங்கி கொடுத்துறோம். கூடி சீக்கிரத்தில் ஒரு 2-3 மாதத்தில் ஒரு ஜம்முன்னு ஒரு பிள்ளையை பார்த்து பால் டப்பா வச்சு பால் ஊற்றுறேன். அது எப்படி ஊற்று நான் சொல்லித்தரேன் பாரு. டேய் பிடிறாத, அவன் கையை காலை பிடிச்சி இப்போ இன்றைக்கி வாயில் ஊற்று இன்றைக்கி. அப்போ தான் இவன் சரி போட்டுருவான். ஊதாயத்தை நம்ம சுற்றி தான் இப்போ பாரு, உனக்கு பாரு. டேய் மாப்பிள்ளை பெரிய பணக்கார வீட்டு கல்யாணமாக இருக்குமோ? என்னடா சொல்கிறேன்? அங்கே பாடுற பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலைக்கு பதிலாக ரூபா நோட்டை போட்டுருவாங்கடா. அப்படி ஒரு பண்டல் நோட்டிட்டு போயிருமா? ஏய் வேண்டாம், பார்த்துருவாங்க. நீ மண்டையில் முட்டுற மாதிரி முட்டுறா. அவங்க மண்டையில் தடைக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. அப்படியே சொல்கிறா. சரி முட்டிடும். டேய் வேண்டாம், நான் மாட்டிக்கிட்டேன். சரி நீ முட்டுற வரதை பார்ப்போம். ஒரு பண்டில் அப்படி நோட்டிட்டு போயிடுவோம் வா. மாப்பிள்ளை ஐயர் வசமாக மாட்டிக்கிட்டான்டா. என்னடா சொல்கிற? இவன் தான்டா ஏன் கல்யாணத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு தாலி கட்ட வச்சான். இவனை இன்றைக்கி விடக்கூடாது. இன்றைக்கி பாரு, இவனை அந்த ஸ்ப்ரே எடு இன்றைக்கி அவனை வாயிலே அடிக்கண்டா ஸ்ப்ரேயை. இனிமேல் நீ வேறு கல்யாணத்தில் போய் எவனுக்கு தாலி கிடைக்கல. இப்போ விடுறான் மாப்பிள்ளை. அப்புறம் பொண்ணு தலையில் அர்ச்சனை போடுறது. அர்ச்சனை போட்டால் போச்சு, உங்களுக்கு இல்லாததான் இருந்தாங்க பிடிங்க. உனக்கு ரொம்ப குசுமாகி போச்சியா? பொண்ணு தலையில் போடணும்னு ஏன் தலை போட்டுட்டு கோச்சி கிடாதையா? ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் தான் ஜாலியாக இருக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு தலையில் போடுறது உனக்கு பொருள். அப்பா விடு. இங்கே பாடுறா மாப்பிள்ளை. இவங்களே மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராதுறான். ஆமாடா மாப்பிள்ளை, நானும் சொல்லணும்னு தான் நினச்சேன். இவங்க இப்படி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்களா? இந்த நாயத்தை கல்யாணம் பண்ண போகிறாங்களா? அப்படிலாம் இல்லைடா, நீ வேறு தப்பாக நினச்சிக்கிட்டு. அது அவங்க வீட்டோட பெட்டான், அதனால் அதைத்தான் சொல்கிறேன். அவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க. பாடுறா உனக்கு குசுப்பை. அப்புறம் மாப்பிள்ள அட்வான்ஸ் ஹாப்பி மேரிடே. இந்த பக்கம் வா மாணி, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வா. எனக்கு வா கொஞ்சம் விட்டுறான். நோட்டிட்டு போகிறக்குனே வந்துடுவானுங்க இவனுங்க. இப்போ எடுங்க சார் போட்டோவை. அவ்வளோதான் முடியும். மாப்பிள்ள உன்னுடைய கல்யாணத்துக்கு இந்த மாதிரிலாம் பார்சல் வந்திருக்கான். தெரியலையே மச்சி, அதனால் பிரித்து பார்க்கல. எங்கே பாரு அந்த புறம்போக்க பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உள்ளே என்ன இருக்கோ தெரில, என்னத்தை வச்சுருப்பாங்களோ தெரில. அங்கே தான் பால் டப்பா. இவனுக்கு என்னதோ தெரில. இங்கே பாரு, ரொம்ப நேரமாக பிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
இவன் பிரிக்கிற பிரிப்பு பார்த்தாலே வீடு குப்பையாயிருன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள, அப்படி தான் நினைக்கிறேன். சீக்கிரமாக பிரிச்சிருவானுங்க பாரு. ரொம்ப நேரமாக பிரிச்சுட்டு இருக்கான், எதுவுமே எடுக்க பண்ணிக்கான் உள்ளேருந்து. என்னத்தை எடுக்கானே தெரியல. அங்கே பாரு கடைசியாக ஒன்று எடுக்காம பாரு, என்னன்னு மோதிரமா போ. தாத்தா சொன்னா கேளுங்க தாத்தா, வாழை இப்போ தான் ஆடிட்டு இருக்கும் கூட இல்லை வரைங்க, கொஞ்சம் நவுண்டு போய் ஆடுங்க. இல்லைனா தலைக்கு மேலே ஏதாச்சும் வந்து விழுந்து நவுண்டு சொன்னால் கேட்கறது கிடையாது பாரு. சொல்ல கேட்காமனா இப்போ யாருக்கு போங்க தாத்தா. இருந்தாலும் மாப்பிள்ள ரொம்ப குசும்புக்கார மாப்பிள்ளை இவன். என்னடா சொல்கிறேன், அங்கே பாரு மாப்பிள்ள, பொண்ணுக்கு பின்னாடி என்னத்தை வைக்காம பாறேன், பெரிய அணுகுண்டை தூக்கி வைக்கிறான். அங்கே பயந்து போய் ஐயரை பாரு முக்காடு போட்டு மூடிக்கிட்டு இருக்காரு. அது பற்ற வச்ச கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஐயர் எடுத்தாரு பாரு. அப்புறம் எடுத்த பிறகு தான் மாப்பிள்ள அந்த வெடியை வெடிச்சிட்டு, ஹாய் மாப்பிள்ள, ஹாப்பி மேரிட் லைஃப், போதும் இங்கே நின்று, நீ அங்கே நின்றுனா அப்படியே நோட்டிட்டு போயிடுவேன். அப்போ நான் வெறுங்கையை வீசிட்டு தான் போகணும், இங்கே நின்று சார் எடுங்க. டேய் மாப்பிள்ள, உன் பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்டி உன் பொண்டாட்டி வெக்கப்பட்டு நீ பார்த்துருக்கியா? இல்லையாடா மாப்பிள்ள, அங்கே பாருங்க, அவன் பொண்டாட்டிக்கு அவன் தாலி கட்டுறான், அதை வெக்கப்படுறாள் இல்லைன்ட்டு அவன் துண்டை நோட்டிட்டு பார்க்காம பாரு மாப்பிள்ள. இந்த கொடுமை எங்கே போய் சொல்ல, அதுவும் அவன் கட்டிக்கிற போகிற பொண்ணை பார்க்கலாம். மாப்பிள்ள, உன் கல்யாணத்தில் நீ யாரும் காலையாவது வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கியா? இல்லையே மாப்பிள்ள, இங்கே பாரு மாப்பிள்ள, அந்த பொண்ணை ஆசீர்வாதம் வாங்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எது முன்னாடி வாங்குது நீனே கொஞ்சம் பாரு. ஓப்பன் பண்ணாதான் மாப்பிள்ள தெரியுது. வெறும் செருப்பை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுமை நான் எங்கே போய் தான் சொல்லணும்னு எனக்கே தெரில மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, மூர்த்த நேரம் மீடிய போகுது, இவன் என்னடா இந்த பாத்ரூம் வந்துகிட்டு இருக்கான். அதான் மாப்பிள்ள எனக்கு ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு இந்நேரம் பாத்ரூம் போனான்? அது கூட பரவாயில்லடா, இவன் இங்கே இருக்கிறான் ஓகே, அங்கே யாரடா அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறா? அதான் மாப்பிள்ள எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஒன்று விடு, அவன் கல்யாணம், அவன் பொண்டாட்டி, அவன் லைஃப் ஆச்சு, ஏதோ பண்ணிட்டு போகிறான். சரி நண்பர்களே, இதோட நம்ம சேனல் சட்டரை இழுத்து முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்தாங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இருக்கிற அந்த பெல் ஐக்கானை மட்டும் அழுத்தி விட்டுருங்க. அடுத்து ஒரு தரமான சூப்பரான வீடியோட நம்ம சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பை பாய்.